கைகுண்டத்தா நான் இன்னைக்கு வந்து இந்த கேரட்டு பர்பி பண்ண போகிறேன். அதை வந்து எப்படின்னாக்கா கேரட்டை இந்த மாதிரி ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும். இது எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு 1.5 சர்க்கரை போடணும். இது வந்து இதால் இருந்தது சர்க்கரை வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 டம்ளர் காஃபி சாப்பிட்ற டம்ளர் 2 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். அதுக்கு இதை வந்து அதில் வச்சு பூ போட்டு பாகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இதை போட்டு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கேரட்டை போட்டு ரெண்டாம் கொஞ்சம் இது பாதாம் பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டு இதை வந்து ரெண்டாம் வதக்கிட்டு வதக்கிட்டேன். அப்போ தான் இந்த கேரட்டினுடைய வாசனை போகும். இல்லைனாக்கா அது கொஞ்சம் பச்சை வாசனை வரும். அதனால் கேரட் போடணுன்னாக்கா எப்பவும் வதக்கணும், நெய் ஊற்றி வதக்கணும். இப்போ இதை வந்து இந்த பாகு வைக்க போகிறேன். இப்போது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்போ எண்ணெய் இந்த வதக்கிட்டாச்சு. இது ரெண்டையும் எண்ணெய் வாசனை இந்த கேரட் வாசனை போக நல்லா வதக்கி விட்டேன். இப்போ பாகு காஞ்சி போயிடுத்து. இந்த பாகு எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றி இப்போ வந்து நல்லா அதை பக்குவமாக கலரணும். இதுதான் பதம். இதுதான் இப்போ கட்டில் கொட்ட போகிறேன். இதுதான் பதம். இப்படி வரணும். பதம் வந்ததுக்கப்புறம் கட்டில் கொட்டி அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ரெண்டா இதை பார்த்துக்கோங்க. ரெண்டா ஓரத்தெல்லாம் அது விட்டுட்டு வரும். ஓரமெல்லாம் ரெண்டா அப்படியே இது உள்ளே வந்துடும். ஓரத்தில் ஒட்டாது. நல்லா இருக்கும். அதான் ஏனத்தில் ஒட்டாத வரணும். இது வந்து கொஞ்சம் ஆற பார்த்துன்னு கட் பண்ணணும். இப்போ வந்து இதுதான் பதம். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.